ஹாய் மோக்ஷா, ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 21st திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஊர் பேர் நாகப்பட்டினம் ஆர் திருநாகை. இன்னைக்கு நாகப்பட்டினம்னு இந்த ஊர் சொல்லப்பட்டாலும் முன்ன காலத்தில் இந்த ஊர் பேர் சௌந்தர்யவனம். அது என்னடா, அது வனமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சௌந்தர்யம்னா பியூட்டி, உனக்கு தெரியும். வனமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது என்ன சௌந்தர்யவனம்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த வனம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு சௌந்தர்யவனம் அப்படின்னு பேர். இன்னைக்கு நாகப்பட்டினம் இட் இஸ் அ போர்ட் சிட்டி, போர்ட் டவுன். அங்கே வெரி ஃபேமஸ் நாகப்பட்டினம் போர்ட் இருக்கு. நாகப்பட்டினம் போர்ட்லேருந்து ஆக்சஸ் டு மெனி பிளேசஸ் லைக் சென்னை, இந்த பக்கம் கொச்சின், ஈவன் ஸ்ரீலங்காவுக்கு கூட இந்த ஊர்லேருந்து you can travel. So it's a very important town for தமிழ்நாடு. நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தில் தான் பெருமாள் கோவில் இருக்குது. 21வது திவ்யதேசம் இருக்குது. பீப்புள் சே 19th திவ்யதேசம், பட் நம்ம கணக்குப்படி 21வது திவ்யதேசம். இதுக்கு முன்னாடி 20 பார்த்ததுனால இதை டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 21ன்னு வச்சுக்கலாம். ஃபைன். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா திருவாரூர். உனக்கு தெரியும், கும்பகோணத்துலேருந்து திருக்கண்ணம்மா பக்தவத்சல பெருமாள் சேவிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸில் திருவாரூர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த திருவாரூர்லேருந்து இட் இஸ் ஜஸ்ட் half an hour, 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருவாரூர். ரோட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். திருவாரூர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணேன்னா திருநாகப்பட்டினம். இப்படி சொன்னால் உனக்கு ஈஸியாக புரியும். திருவாரூர்லேருந்து கிளம்பி திருக்கண்ணங்குடி சேவிச்சோம் இல்லையா போன திவ்யதேசம், திருக்கண்ணங்குடியிலேருந்து நாட் ஈவன் 10 கிலோமீட்டர்ஸ் நாகப்பட்டினம். ஸோ திருவாரூர்லேருந்து இப்படி வரலாம். இல்லை நான் மாயவரத்துலேருந்து வரணும் அப்படின்னா மாயவரத்துலேருந்து இட்ஸ் அபவுட் 50 to 55 கிலோமீட்டர்ஸ், டேக்ஸ் அபவுட் 1 hour. ஸோ திருநாகைப்பட்டினம். இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் பேர் நீலமேக பெருமாள். ஆஜானுபாகுவாக இருப்பார். நல்லா கொஷ்கு முஷ்குன்னு குண்டு கண்ணோட குண்டு கன்னத்தோட பியூட்டிஃபுல்லாக இருப்பார் இந்த பெருமாள். பேர் நீலமேக பெருமாள். மூலவர் பேர், முன்னாடி உற்சவர், அவர் பேர் சௌந்தர்யராஜன். அழகுன்னா அழகு, கிளி கொஞ்சம் அழகு, அவ்வளோ பியூட்டிஃபுல். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் காட் ஆன் எர்த் யாருன்னா சௌந்தர்யராஜ பெருமாள். ஸோ ஊர் பார்த்தாச்சு. பெருமாள் தாயார் பேர் ஆப்வியஸ்லி சௌந்தர்யராஜன்னா தாயாரும் சௌந்தர்யவல்லியாக தானே இருக்கணும். எஸ், யூ கெஸ்ட் இட் ரைட். தாயார் பேர் சௌந்தர்யவல்லி. கஜலக்ஷ்மி, ரெண்டு பக்கமும் யானை இருக்கிறதுனால தாயாருக்கு கஜலக்ஷ்மி அப்படி இன்னொரு பேரும் இருக்கு. இந்த ஊரில் இருக்கிற ஸ்தல விருட்சம் மாமரம். உனக்கு ரொம்ப பிடிக்குமே மேங்கோஸ், மாமரம் தான் இந்த ஊரோட ஸ்தல விருட்சம். இந்த ஊரில் இருக்கிற புஷ்கரணி, டெம்பிள் டேங்க் பேர் சார புஷ்கரணி. இந்த இந்த டேங்கை கட்டினது யார் தெரியுமா? யூ பி சர்ப்ரைஸ்ட் டு நோ இட் இஸ் பில்ட் பை ஆதிசேஷன். கிருத்தயுகம் காலத்தில் ஆதிசேஷன் இந்த டெம்பிள் டேங்கை கட்டினதா ஐதீகம். இந்த கோவில் விமானம் சொல்லலை இல்லையா? விமானம் பேர் சௌந்தர்ய விமானம். விமானம் பெருமாள் சௌந்தர்யராஜன்கிறதுனால விமானமும் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால சௌந்தர்ய விமானம். இந்த விமானத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ர கோட்டி விமானம். ஸோ பெருமாள் பார்த்தாச்சு, தாயார் பார்த்தாச்சு, ஊரோட ஸ்தல விருட்சம் பார்த்தாச்சு, புஷ்கரணி பார்த்தாச்சு, விமானம் பார்த்தாச்சு. ஸோ நாகப்பட்டினத்துக்கு இட் ஹஸ் காட் 2 பியூட்டிஃபுல் ஸ்தல புராணம். இந்த கோவில் திவ்யதேசம்ங்கிறதுனால ஆழ்வார் சேவிச்சிருக்கணும் இல்லையா? இந்த ஊரில் 10 பாசுரம் சேவிச்சது யாருன்னா நம்ம கலியன். யூ கெஸ்ட் இட் ரைட், சாக்ஷாத் கலியன். தட் இஸ் நம்ம திருமங்கை ஆழ்வார். அதுவும் சும்மாலாம் இல்லை, இந்த பெருமாளை பார்த்துட்டு அவர் ஒவ்வொரு பாசுரத்தையும் முடிக்கும் பொழுது அச்சோ ஓர் அழகியவா அப்படி இருப்பாராம். அச்சோ இவ்வளோ அழகாக இருக்கிய பெருமாளே, அச்சோ நீ இவ்வளோ அழகாக இருக்கிய பெருமாளேன்னு ஒவ்வொரு பாசுரத்துக்கும் சொல்லி 10 பாசுரம் இந்த பெருமாளுக்கு சேவிச்சிருக்கா. சச் எ லவ்லி திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் பெருமாள் நின்றுருப்பார். இது மட்டும் இல்லாமல் வீற்றிருந்த திருக்கோலத்துலேயும் ஒரு பெருமாள் இருப்பார், சயன திருக்கோலத்துலேயும் ஒரு பெருமாள். 3 ஃபார்ம்ஸையும் இங்கே சேவிக்கலாம். எல்லாத்தையும் விட யூனிக் என்னென்னா இந்த ஊரில் நரசிம்மருக்கு அஷ்டபுஜம், 8 கையோட. 2 கை யூஸ்வலாக யோகத்தில் இருப்பார், 2 கையில் சங்கு சக்கரம் வச்சுருப்பார் இல்லையா? இங்கே 8
கை, 8 ஹேண்ட், அஷ்டபுஜம் கூட இந்த ஊரில் இருக்கிற நரசிம்மர் பார்க்குறதுக்கு அவ்வளோ விசேஷமான பெருமாள். கட்டாயம் இந்த பெருமாளை சேவிக்கிறச்சு இந்த நரசிம்மரையும் சேவிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்தல புராணம் பார்க்கலாம். நான் இந்த கோவிலுக்கு 2 ஸ்தல புராணம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்தல புராணம் நம்பர் 1 என்னென்னா, ஆதிசேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்னேக். அந்த ஆதிசேஷன் இந்த ஊரில் ஒரு குளம் வெட்டி, குளம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, சார புஷ்கரணி சொன்ன இல்லையா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இட் ஸ்டார்டட் டூயிங் பெனன்ஸ். தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தவம் பண்ணி எதுக்குன்னா, இட் வாண்டட் டு பிகம் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் ஃபெரோஷியஸ். அதுக்காக தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி ஒன் டே சர்ப்ரைசிங்காக பெருமாள் முன்னாடி வந்து நின்றுட்டாராம். பெருமாளை பார்த்தோன்னே, இதுக்கு எதுக்கு தவம் பண்ணோம், என்ன தவம் பண்ணோம், ஒன்றுமே புரியல. உனக்கு என்ன வேணும் ஆதிசேஷா அப்படின்னு பெருமாள் கேட்டோன்னே, இதுக்கு ஒன்றுமே புரியல ஆதிசேஷனுக்கு. ஆதிசேஷன் கேட்டது, நீ எப்போவுமே என் கூடவே இருப்பியா அப்படின்னோடனே பெருமாள் உடனே, ஆதிசேஷன் வா இங்கே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஆதிசேஷன் உட்காந்துட்டோன்னே அது மேலேயே தாச்சுன்ட்டாரான். ஆதிசேஷனை படுக்கையாக எடுத்துட்டதுனால இந்த ஊர் அவ்வளோ விசேஷமான கோவில். ஒரு ஸ்தல புராணம். ஆதிசேஷன், தட் இஸ் நாகர் தவம் பண்ணின பட்டினம். பட்டினம்னா பிளேஸ். நாகர் தவம் பண்ண பட்டினம்னால நாகர் தவம் பட்டினம், அப்புறம் நாகர் பட்டினம்னு ஆகி இப்போ நாகப்பட்டினம்னு ஆயிடுது. ஒரு ஸ்தல புராணம் ஆச்சு. 2வது ஸ்தல புராணம் என்னன்னா, உத்தான பாத ராஜா. உத்தான பாத மகாராஜான்னு ஒரு ராஜா அந்த காலத்தில் இருந்தாராம். அவருக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேர் துருவன். அந்த துருவன் வந்து நாரத முனி சொல்லி இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு, அவ்வளோ உஸ்தியான பெருமாளா, இந்த பெருமாளை சேவிச்சா எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அகெயின் திஸ் துருவன் ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் தபஸ். தபஸ் பண்ணுறான். அப்படி ஒரு தபஸ் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த தபஸ் பெருமாள், சாக்ஷாத் பெருமாள் கருடனில் வந்து ஜிங்குன்னு சங்கு சக்கரத்தோட வந்துடுறார். கருடனோட சங்கு சக்கரத்தோட பெருமாளை சேவிச்ச உடனே துருவனுக்கு, நான் உலகத்திலே பெரிய ஆளாகணும், நான் உலகத்திலே பவர்ஃபுல் ஆகணும், என்னை வந்து இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு வரம் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த துருவனுக்கு என்ன கேட்குறதுனே தெரில. என்ன வேணும், ஏதாவது கேளு அப்படின்னு பெருமாள் கேட்டவுடனே, நீ எப்போவுமே இந்த ஊர்லேயே இருந்துடுறியா அப்படின்னு கேட்டவுடனே துருவனோட ஆசைக்காக துருவனுக்கு எப்படி காட்சி தந்தாரோ அதே மாதிரி இந்த ஊரில் கருட வாகனம் ரொம்ப விசேஷம். கருட வாகனத்தில் பெருமாள் வரதே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதே பெருமாள் கருட வாகனத்தில் வந்த பெருமாள் துருவனுக்கு காட்சி தந்த மாதிரியே நம்மளுக்கும் காட்சி தரத்துக்காக இந்த ஊரில் தங்கிட்டதா ஐதீகம். 2nd ஸ்தல புராணம். சரி, இந்த கோவிலோட சாலியன் ஃபீச்சர்ஸ், யூனிக்னஸ் என்னென்னா, திருவள்ளியங்குடி பார்த்தோம் இல்லையா, சர்வாங்க சுந்தரன் பெருமாள், 4 யுகம் கோலவில்லி ராமர் 4 யுகம் கண்ட பெருமாள்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த கோவிலும் சத்துர் யுகம் கண்ட பெருமாள். இந்த ஊர் சத்துர் யுகம் கண்ட ஊர், சத்துர் யுகம் கண்ட பட்டினம், சத்துர் யுகம் கண்ட புரி, நாகப்பட்டினம். இந்த ஊரில் கிருத்தயுகத்தில் ஆதிசேஷன் தபஸ் பண்ணிட்டு உனக்கு தெரியும். திரேதாயுகத்தில் இந்த ஊரில் பூமாதேவி தபஸ் பண்ணுறா. துவாபர யுகத்தில் மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புராணம் இருக்குது. அதில் சௌந்தர்ய ஆரண்ய மகிமை அப்படிங்கிற செக்ஷனில் இந்த ஊரை பற்றி டீட்டெயில்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 ஓல்டு டவுன். எதுனா நாகப்பட்டினம். சரி, இந்த பெருமாளை சேவிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லையா? ஒவ்வொரு பெருமாளையும் சேவிச்சா ஒவ்வொன்றும் கிடைக்கும் இல்லையா? இந்த ஊரில் இருக்கிற பெருமாளை சேவிச்சா 1, இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. த தோஷம் விச் இன்வால்வ்டு பை ஆதிசேஷன், நாகர் இருக்கிற தோஷம் வந்து கால சர்ப்ப தோஷம். அந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவாள்லாம் இந்த பெருமாளை வந்து சேவிச்சா உடனே டக்குன்னு அந்த தோஷம் சரியா போயிடும். 1. 2வது, பெருமாள் எல்லா சகல கல்யாண குணங்களையும் இந்த ஊரில் வச்சுட்டு இருக்கிறதுனால கல்யாணம் ஆறுதல் தடைப்படுறவாளுக்கு இந்த பெருமாளை சேவிச்சா கால சர்ப்ப தோஷம் போயிடும். கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனவாளுக்கு 60th 60ஆம் கல்யாணம் நடக்கும். 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டவாளுக்கு 80th கல்யாணம். அதுக்கப்புறம்
90, 100 எல்லா சகல சௌபாகியத்தையும் இந்த பெருமாள் கொடுக்கறதுக்காகவே நமக்காக நின்றுருக்கார். நின்ற திருக்கோலத்தில் எங்க? நாகப்பட்டினத்தில். எப்போ போய் பார்க்க போகிறோம் நம்ம அவரை? போலமா?